அந்த சபரிமலை தீர்ப்பையும் அவர் மீறி இருப்பதால் தலைமை நீதிபதி அவர்கள் இதில் நடவடிக்கை எடுப்பதற்கு, ஒரு விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி போகுது. சபரிமலை வழக்குல தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் அன்னைக்கு அவர் தலைமை நீதிபதியா இல்ல, ஆனாலும் அவர் தீர்ப்புல இந்த மத பிரச்சாரங்கள் இல்ல மத சடங்கு சம்பிரதாயங்கள் எப்படி பார்க்கணுன்றது நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுல தெளிவா சொல்லியிருக்கிறாரு. புகாரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் விசாரிக்க வேண்டும். விசாரித்து நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நடவடிக்கைகள், தீர்ப்புகள் அரசியல் சட்டத்திற்கு, மதச்சார்பற்ற தன்மைக்கு, அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளுக்கு 26/2/2021 இப்ப இருக்க தலைமை நீதிபதி அன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த போது திரு சந்திரசூட் அமர்வுல சந்திரசூட் எம்.ஆர். ஷா அமர்வுல இந்த வழக்கு வருது. வெக்கேட் ஸ்டே பெட்டிஷனை தள்ளுபடி பண்றாங்க. உச்சநீதிமன்ற உத்தரவையும் நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் மீறி இருக்கிறார். இது நேரடியாக நீதித்துறை ஒழுங்கினம் என்ற வகையிலே வரும். மூன்றாவது, போர்ட்போலியோவிலையும் அவர் விதிமீறல் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வழக்குல மட்டும் அப்படி தீர்ப்பு சொல்லல அப்படின்றதுதான் அதுல முக்கியம். எல்லாரும் புகாரா அனுப்புறதுக்கு முக்கியமான காரணம் தொடர்ச்சியாக மத அடிப்படையிலே, மத சிந்தனை அடிப்படையிலே நிறைய தீர்ப்புகள் வருது என்பதை குளத்தூர் மணி அவர்கள் தனது பெட்டிஷன்ல சொல்லியிருக்காங்க. 3 பேருமே அதை சொல்லியிருக்கிறாங்க. வணக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். வணக்கம் குரு. வணக்கம். குறிப்பா HCLAயில் ஊழலுங்கிற அந்த விஷயத்த ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதற்கு எதிராக நீங்க தான் முதல்ல பெரிய அளவு வினையாற்றுனீங்க. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி புகார் கொடுக்கிற அளவுக்கு அது விசுவமாயிருக்கிறது. 2 அமைப்புகள், குறிப்பாக பெரியார் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம் சார்ந்த அமைப்புகள் தலைமை நீதிபதியை புகார் கொடுக்கிறார்கள். இந்த HCLA விஷயம் இவ்வளவு தூரம் ஊதி பெருசாக்க வேண்டுமா? அப்படி என்ன அந்த பிரச்சனை? மீண்டும் மீண்டும் அதை பேச வேண்டியிருக்கிறதே, எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீங்க ஆரம்பிச்சா எப்படி, என்ன கருதுறீங்க? அது நம்ம அறக்கழகத்துலதான் முதல் ஒரு விரிவான ஒரு வீடியோ அதை பதிவு செஞ்சோம். தீர்ப்பு வந்த உடனே அதை பலருக்கு முதல்ல அனுப்பிவிட்டு அதுல வெளியில சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அங்கங்க செய்தி போச்சு. அறக்கழகத்துல முதல்ல வந்த வீடியோ தான் இந்த பிரச்சனை தொடர்பா முதல் வீடியோ. அதுல பார்த்துட்டு தான் நிறைய பேர் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா அதை பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் அதுல பேசினாங்க. அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு திராவிடர் விடுதலை கழக தலைவர் தோழர் குளத்தூர் மணி, தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் தோழர் கோவை ராமகிருஷ்ணன், திராவிட இயக்க தமிழர் பேரவை தோழர் சுப வீரபாண்டியன் 3 பேர் இப்ப கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் சில வழக்கறிஞர்களும் புகார் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது இதுல பிரச்சனை என்னன்னா, நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இந்த ஒரு வழக்குல மட்டும் அப்படி தீர்ப்பு சொல்லல அப்படின்றதுதான் அதுல முக்கியம். எல்லாரும் புகாரா அனுப்புறதுக்கு முக்கியமான காரணம் தொடர்ச்சியாக மத அடிப்படையிலே, மத சிந்தனை அடிப்படையிலே நிறைய தீர்ப்புகள் வருது என்பதை குளத்தூர் மணி அவர்கள் தனது பெட்டிஷன்ல சொல்லியிருக்காங்க. 3 பேருமே அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த எச்சில் இலை தீர்ப்பை பொறுத்தவரை மெயினா குளத்தூர் மணி அவர்கள், கோவை ராமகிருஷ்ணன், சுப வீரபாண்டியன் 3 பேரும் பெட்டிஷன்ல வைக்கிற கருத்துக்கள், புகார்ல சொல்றது என்னன்னா, நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இந்த தீர்ப்புல, எச்சில் இலை தீர்ப்பில் ஜுடிஷியல் டிசிப்ளினை மீறி இருக்காரு. அது நீதித்துறை ஒழுங்கை மீறி இருக்கிறாரு, ஒரு விஷயம். 2வது, அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகள், பேசிக் ஸ்ட்ரக்சரையும், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, அரசியல் சட்ட அறத்தையும் மீறி இருக்கிறார். இதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப இவங்க சொன்ன குற்றச்சாட்டு சரியா அப்படின்னு பார்க்கணும். இப்ப நீதிபதி அவர்கள் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியும் பேசிக் ஸ்ட்ரக்சரையும் மீறி இருக்காரு அப்படின்னா,
பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகள், அதை மாற்றுவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு 13 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், கண்ணியம், இதையெல்லாம் நாட்டு மக்களுக்கு உத்தரவாதம் செய்வது. பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்கணும், ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், நீதித்துறை சுதந்திரம் இருக்கணும், மதச்சார்பின்மையா ஒரு மதச்சார்பற்ற நாடா இந்திய நாடு இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூறுகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இது மீறப்பட்டிருக்க இந்த தீர்ப்புல அப்படின்னா ஏற்கனவே சொன்னது ஒண்ணு, ஜுடிஷியல் டிசிப்ளினை மீறினதுன்றது இரு நீதிபதிகள் பொதுநல வழக்குல போட்ட ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதி எப்படி ரத்து பண்ண முடியும்? 28/4/2015 WP 7068/2025 நீதிபதிகள் மணிக்குமார், வேலுமணி அவர்கள் வழங்கிய தீர்ப்பு இதே கரூர், நெரூர், சதாசிவ, பிரம்மேந்திரல் மட எச்சிலை சடங்கு தொடர்பானது. வெரி சேம் இஸ்யூ. அது பொதுநல வழக்குல சொல்றாங்க. பொதுநல வழக்குல சொன்ன தீர்ப்பு என்பது எல்லாரையும் கட்டுப்படுத்தும், அது சிங்கிள் ஜட்ஜையும் கட்டுப்படுத்தும், நீதிபதி திரு JR சாமிநாதன் அவர்களையும் கட்டுப்படுத்தும். அவர் எப்படி அதை மீற முடியும் அப்படின்னா அது ஜுடிஷியல் டிசிப்ளின் கிடையாது. ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிட் ரூல்ஸ்ல டிவிஷன் பெஞ்ச் எந்தெந்த வழக்கு விசாரிக்கணும், பொதுநல வழக்க டிவிஷன் பெஞ்ச் தான் விசாரிக்க முடியும் ரூல் இருக்கு. ஆனா நீதிபதி JR சாமிநாதன் அவர்கள் அவர் உத்தரவுல என்ன சொல்றாருன்னா, அரசியல் சட்டம் ஆர்டிகல் 226ல டிவிஷன் பெஞ்சு சிங்கிள் பெஞ்சுன்னு எல்லாம் கிடையாது, அதே ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் 2 பேர் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது உச்ச நீதிமன்றத்துக்கு பொருந்துமா அப்படின்ற கேள்வியை வைக்க வேண்டியிருக்கு. பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் 5 நீதிபதிகளுக்கு 3 நீதிபதிகள் கட்டுப்படணும், 3 நீதிபதிகள் தீர்ப்புக்கு 2 நீதிபதிகள் தீர்ப்பு கட்டுப்படணும், 7 நீதிபதிகள் 9 நீதிபதிகள் இருந்தா அதுக்கு 5 நீதிபதிகள் கட்டுப்படணும். இது கேசவானந்தருக்கு 13 நீதிபதிகள். அது அது கீழே உள்ள எந்த ஸ்ட்ரென்த்ல நீங்க பெஞ்ச் உருவாக்கினாலும் அதை கட்டுப்படுத்துன்றதான். அதான் ஜுடிஷியல் டிசிப்ளின். அது உயர் நீதிமன்ற தீர்ப்பை, இரு நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்பை மீறி இருக்கிறார். இது ஜுடிஷியல் டிசிப்ளின் மீறினதுல ஒண்ணு. ரெண்டாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இந்த வழக்கு கர்நாடகாவில் இதே போல எச்சிலை சடங்கு இருக்குது. அதற்கு எதிராக 19/11/2014 கர்நாடக ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன செய்யலாம்னா இந்த சடங்கை நடத்தலாம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு தடை கொடுக்க மறுத்து அந்த வழக்கு தள்ளுபடி ஆகுது. அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் போறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திரு மதன் லோக்கூர், பானுமதி இவர்கள் அடங்கிய அமர்வு 12/12/2014 மூத்த வழக்கறிஞர் அந்தி அர்ஜுனா அவர்கள் ஆஜராகி அந்த வழக்குல கர்நாடக உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் நம்பர் 33137/2014. அதற்கு பிறகு இடைக்கால தடையை நீக்க சொல்லி உச்ச நீதிமன்றத்துல கர்நாடக அரசின் சார்பில் வழக்கு போடுறாங்க. 26/2/2021 இப்ப இருக்க தலைமை நீதிபதி அன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த போது திரு சந்திரசூட் அமர்வுல, சந்திரசூட் MR சா அமர்வுல இந்த வழக்கு வருது. வெக்கேட் ஸ்டே பெட்டிஷனை தள்ளுபடி பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இன்றைய தேதியில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னைக்கு ஃபோர்ஸ்ல இருக்கு. அதே வழக்குல மோடி அரசாங்கம் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. கர்நாடகாவில் உள்ள சடங்கு, தமிழ்நாட்டில் உள்ள சடங்கு ரெண்டுமே ஆர்டிகல் 25 கீழ் உரிமை கோர முடியாதுன்னு சொல்லி தலித் வாக்குகளை வாங்குவதற்காக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அது வாக்கு அரசியலுக்கு பண்ணாலும் கூட உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு என்பது ஒன்றிய அரசாங்கம் தாக்கல் பண்ணிருக்கு. இத இந்த சடங்கை ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்லி மோடி அரசாங்கம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை மீறி பார்ப்பனியம் எப்படி இதுல இந்த பிரச்சனையில இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய புள்ளி. இப்ப உச்ச நீதிமன்ற உத்தரவையும் நீதிபதி திரு JR சாமிநாதன் அவர்கள் மீறி இருக்கிறார். இது நேரடியாக நீதித்துறை ஒழுங்கினம் என்ற வகையிலே வரும். மூன்றாவது, போர்ட்போலியோவிலையும் அவர் விதிமீறல் பண்ணியிருக்காரு. போலீஸ பார்ட்டியா சேர்த்தா நீதிபதி திரு புகழேந்தி அவர்களிடம் போக வேண்டும். அங்க போகாம இவரே எடுத்துக்கிறாரு.
இதுவும் விதிமுறை மீறல், ரிட் ரூல்ஸ்க்கு எதிராக வந்து இருக்குது. அப்ப ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை விசாரிச்சாகணுன்ற முறையில விசாரிக்க முடியுமா? இன்னைக்கு மட்டும் இல்ல, இதற்கு முன்பாக ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. விநாயகர் சதுர்த்தி வழக்குகளை வந்து விசாரித்துக் கொண்டிருந்த நீதிபதி, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தொடர்பாக வழக்குகளை விசாரித்துக் கொண்டிருந்த நீதிபதியின் பெயர் திரு சிவஞானம். 482 வழக்குகளை விசாரிக்கிறவர் தான் கிரிமினல் ரிட்டையும் விசாரிக்கணும்னு சொல்லி ரிட் ரூல்ஸ்ல இருக்கு. அந்த அடிப்படையில அவர் விசாரிச்சுக்கிட்டு சில வழக்கறிஞர் என்ன பண்றாங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வழக்குகளை விசாரிச்ச நீதிபதி சிவஞானம், நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கொஞ்சம் பேர் போடுறாங்க. அப்ப வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு வீரகதிரவன் அவர்கள் போய் அன்னைக்குள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் பி.என். பிரகாஷ் அவர்களிடம் வந்து இந்த வழக்கு 2 நீதிபதி விசாரிச்சா குழப்பமா இருக்கு, ஒரு நீதிபதிட்ட போடுங்கன்னு சொல்றாரு. அந்த வழக்கை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் வந்து திரு ஜி.ஆர். சாமிநாதன் போட்டே போனாரு. அதுக்கப்புறம் தலைமை நீதிபதி தலையிட்டு திரு வீரமணி அவர்கள் அன்னைக்கே அறிக்கை விட்டாரு. ஏஏஜி யாரை கேட்டு பண்ணாரு, எப்படி நீதிமன்றம் இப்படி வந்து பண்றாங்கன்னு சொன்னோடனே திருப்பி வந்து அதே நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் விசாரிக்க சொல்லி தலைமை நீதிபதி வந்து உத்தரவு போட்டாரு. அப்ப போர்ட்போலியோ இன்னொருத்தர் எடுக்கிறது வந்து நீதித்துறை மரபுக்கு மாண்புக்கு எதிரானது. இப்ப அந்த அடிப்படையில அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருவது என்பது சரியானது. 2வது, அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்றதுல வந்து சகோதரத்துவத்தை பேணணும். நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பல்வேறு வழக்குகள்ல இந்து மதம் சார்ந்த பார்ப்பனிய வைதிக இலக்கியங்களை வைத்துக் கொண்டு தீர்ப்பு சொல்றது அப்படின்ற ஒரு மரபு தொடர்ச்சியா அவர் கடைபிடிச்சு வராரு. மரத்துக்கு மரம் திருமணம் பண்ணணும்னு சொன்ன கரூர், அதற்கு பிறகு 2 பேர் ஆன்லைன்ல திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தபோது அது திருமணத்தை பதிவு செய்யணும் என்று வந்தபோது அதுல ராமாயண கதையை சொல்றாரு. இந்த வழக்குல மகாபாரத கதையை HLA மகாபாரத கதையை வந்து சொல்றாரு. அப்ப அவரோட தீர்ப்புக்கு வந்து இந்திய அரசியல் சட்டத்தை ஆதாரமா கொள்ளாம வைதிக இலக்கியங்களை எடுத்துக்கிறது இருக்குல்ல, இது அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு நேர் எதிரானது. ஏன்னா நம்ம நாட்டு அரசியல் சட்டம் மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசை உருவாக்குறதா நோக்கம். அந்த நோக்கத்துக்கு தான் நீதிமன்றம் வேலை செய்யணும். அதற்கு வேலை செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வந்தவர் தான் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன். ஆர்டிகல் 51 வந்து அறிவியல் பூர்வமாக கேள்வி இயக்கும் சிந்தனையை வந்து ஊக்குவிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு இந்தியனின் அடிப்படை கடமை. உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு அது உண்டு. ஆனா அந்த கடமைக்கு நேர் எதிராக வந்து செயல்படுறது அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. அப்படி செய்ய வந்து கூடாது. அப்படி செய்தால் அது மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானது என்ற அடிப்படையில அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இன்னைக்கு கல்கத்தா ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் வந்து நான் வந்து ஏற்கனவே RSSல இருந்தேன், ரிட்டையர்ட் ஆகி RSSல சேர போறேன். எனவே நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் மீது பல நீதிபதிகள் இப்படி RSS உள்ளவங்களா இருக்கிறது பயங்கர பிரச்சனையா நீதித்துறையில வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இது சரி கிடையாது. நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களும் அவர் அதை எதையும் மறுத்தது கிடையாது. அவர் வழக்கறிஞரா இருக்கிற போது நான் RSSல இருந்தேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப இப்படி RSSல இருந்து வந்தவர் என்ற அடிப்படையில தொடர்ச்சியான தீர்ப்புகளும் இப்படி வருகிற போது எல்லாருக்கும் வந்து அரசியல் சட்டப்படி இது நடக்கிறதா இல்லை என்ற சந்தேகம் வரத்தான் செய்யும். அந்த அடிப்படையில புகார் கொடுத்திருக்கிறாங்க. புகாரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் விசாரிக்க வேண்டும். விசாரித்து நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நடவடிக்கைகள், தீர்ப்புகள் அரசியல் சட்டத்துக்கு மதச்சார்பற்ற தன்மைக்கு, அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளுக்கு, ஜுடிஷியல் டிசிப்ளினுக்கு விரோதமா இருந்தால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் சரியானது. அப்போதுதான் அரசியல் சட்டம் என்பது காப்பாற்றப்படும். இறுதிய ஒரு கேள்வி, முன்னாள் நீதிபதியான சந்துருவா இருக்கட்டும், ஹரிபிரதானா இருக்கட்டும், இது கடுமையான எதிர்வினையாற்றுகிறார்கள். அதுபோக இது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதிக்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. குறிப்பா சபரிமலை வழக்குல அவர் முற்போக்கான ஒரு தீர்ப்பை வழங்கினார். அதன் வருஷம் இது வரும்னு நினைக்கிறேன். அப்ப இவர் மீது நடவடிக்கை எடுப்பது உறுதி என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, தலைமை நீதிபதி உறுதியா அப்படி எடுப்பாரு அப்படின்றத நம்ம உத்தரவாதமா சொல்ல முடியாது. இந்த ப்ரொசீஜரா ஜுடிஷியல் டிசிப்ளினை மீறினது அப்படின்றத பொறுத்தவரையும் இன்னும் வந்து இந்த அரசியல் சட்ட விரோத தீர்ப்புகள் எல்லாம் குறித்து வந்து நாட்டில் உள்ள பெரிய அரசியல் கட்சிகள்லாம் பேசணும். திராவிட முன்னேற்ற கழகம் பேசணும், காங்கிரஸ் பேசணும், விசிக பேசணும், மதிமுக பேசணும், மக்கள் பேசணும், சிவில் சமூகம் பேசணும், வழக்கறிஞர்கள் பேசணும், மூத்த வழக்கறிஞர்கள் பேசணும். அதை தாண்டி மக்கள் எந்த அளவுக்கு வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ, நீதிமன்றம்னா யாரோ சப்ஜெக்ட்னு விடாம எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் தலைமை நீதிபதி இதுல வந்து நடவடிக்கை எடுப்பார். எல்லாரும் பேசி அதுக்குரிய கண்டனம் வந்து தீவிரமா எழுந்தாதான் தலைமை நீதிபதி இதை கருத்தில் கொள்வார் நான் கருதுறேன். அப்படியான ஒரு எழுச்சி வந்தால்தான் இதுல வந்து சரியாக இருக்கும்.
அதை நோக்கி வந்து தமிழ்நாடு இன்னைக்கு பேச தொடங்கி இருக்கு. அது சபரிமலை வழக்குல தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள், அன்னைக்கு அவர் தலைமை நீதிபதியா இல்ல, ஆனால் அவர் தீர்ப்புல வந்து இந்த மத பிரச்சாரங்கள் இல்ல மத சடங்கு சம்பிரதாயங்கள் எப்படி பார்க்கணுன்றது நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுல தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாரு. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த தீர்ப்பு என்பது எல்லாரையும் கட்டுப்படுத்தும். அதுல தனி மனிதன் கண்ணியத்தை விட மத சடங்கு வந்து பெருசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பையே வந்து இன்டர்பிரட் பண்ணி வேற லார்ஜர் பெஞ்சிற்கு ரெஃபர் ஆயிருக்குன்னு சொல்றாரு. ரெஃபர் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு வரை அதான் சட்டம், அதையும் அவர் மீறி இருக்கிறார். அந்த சபரிமலை தீர்ப்பையும் அவர் மீறி இருப்பதால் தலைமை நீதிபதி அவர்கள் இதில் நடவடிக்கை எடுப்பதற்கு, ஒரு விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி போகுதான் பார்ப்போம். ஓகே. இது ஒரு உச்சநிலை மேட்டர் மட்டுமல்ல, இது அரசியலுக்கு எதிராக இருந்ததால் பல்வேறு அரசியல் அறிஞர்கள் மட்டுமல்ல, பல்வேறு வழக்குரைஞர்களும் மூத்த வழக்குகளும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தலைமை நீதிபதியை தலைமையிடும் அளவுக்கு பிரச்சனை பெருசா இருக்கிறது என்பதை மட்டும் உறுதியாக அறிய முடிகிறது. இதை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாதத்தில் உள்ள அறக்கலத்துக்கு நேர ஒதுக்கீடு ரொம்ப